பொதுவா மாந்திரீக பயம் அப்படின்னா என்ன? அதோடைய ஆணிவேர் என்ன? யாருக்கெல்லாம் இந்த அறிகுறி இருக்கும்? இது எவ்வாறு உருவாகிறது? வாஸ்து அமைப்பில் இதை எப்படி கண்டறியலாம் அப்படின்றத பத்தின ஒரு தொகுப்பை தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். காரணம், ஆணி வேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கான தீர்வும் நம்ம கையில இருக்கு இல்லையா? அதனால இது தீர்வுக்குரிய ஒரு பகுதியாகவே இருக்கும். பொதுவா மாந்திரீக காரகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை குறிப்பவர் யார் அப்படின்னா ராகு பகவான். இந்த ராகு அப்படின்ற பகவான் நம்ம வீட்டுல தென்மேற்கு பகுதியில என்ன செய்கிறார்னா வாசம் செய்கிறார். பொதுவா ராகுவுக்கு உரிய காலம் பாத்தீங்கன்னா இரவு நேரம். அசுரர்கள் இரவில் பலம் வாய்ந்தவர்கள், தேவர்கள் பகலில் பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த தென்மேற்கு பகுதி எக்காரணத்தை முன்னிட்டும் தனி மனித வாழ்க்கையில அசுர கிரகமான ராகு தொடர்பு அடையக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் தென்மேற்கு பகுதியை கனமாகவும் அடைத்தும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த வாஸ்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா யாரு வீட்டுல தெற்கு மேற்கு இது இணைகிற மூலையை தான் நாம தென்மேற்குன்னு சொல்றோம். அப்போ இந்த தென்மேற்கு பகுதியில யாருக்கு ஓப்பன் இருக்கிறதோ கண்டிப்பா அந்த இடத்துல ராகு வலுவடைகிறார் அப்படின்னு பொருள். இப்ப ராகு வலுவடையும் பொழுது என்ன நிகழுது அப்படின்னா சந்திரன் என்ற மனம் உடல் சார்ந்த கிரகம் பலகீனம் அடையுது. அப்ப சந்திரன் பலகீனம் அடையும் பொழுது அந்த வீட்டுல அதிக நேரம் வாழ்பவர்கள் மாந்திரீக பயத்துக்கு ஆளாகுகிறார்கள். விகாரமான சிந்தனைகள் தோன்ற ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த இடத்துல மாந்திரீக பயத்தை காட்டக்கூடிய வாஸ்து அமைப்புகளை பார்த்துடலாமா? ஒரு மனையில தெற்கு சார்ந்த தென்மேற்கு, மேற்கு சார்ந்த தென்மேற்கு, இந்த இரண்டு இடத்துல கட்டாயமா பாத்தீங்கன்னா மெயின் கேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் மாந்திரீகம் சார்ந்த பயத்தில் இருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியா உங்க வீட்டுடைய தெற்கு திசை உள்ள வீடாக இருக்கட்டும், மேற்கு திசை உள்ள வீடாக இருக்கட்டும், இந்த ரெண்டு அமைப்புள்ள வீடுகள்ல தென்மேற்க பிரதான வாசலா நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வீட்டுல மாந்திரீகம் சார்ந்த பயம் இருக்கும். மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க படுத்து பயன்படுத்தக்கூடிய அறையில் நீச்ச வாசல் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு வாசல், அதாவது தெற்கு சார்ந்த தென்மேற்கிலோ மேற்கு சார்ந்த தென்மேற்கிலோ வாசல் இருந்து அது உங்களுடைய படுக்கை அறையாக யார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த மாந்திரிக பயம் இருக்கும். அப்போ மனை, வீடு, வீட்டுக்குள் இருக்கிற அறை, இது மூன்றுக்குமே வாசல் சரியாக அமைந்திருக்கிறதா என்பதை நாம பார்க்கணும்.